2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக பலன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் 2022-25 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இன்று 9 ஆண்டு காலமாக எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை என்று துவங்கப்பட்டு இந்த ஆயிரக்கணக்கான திருமணங்களை நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். இந்த 2025 ஆண்டு இந்த புது ஆண்டிலே திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை மூலமாக மனதார வாழ்த்துகிறோம். இந்த 2025 சிம்மராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் என்ற விவரங்களை நான் போன வீடியோவில் சொன்னேன். அதே மாதிரி இந்த 2025 ஆண்டிலே எல்லோரும் நலமுடன் வாழ இறைவனையை நான் பிரார்த்திக்கிறேன். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இந்த ஓராண்டு காலமாக நடந்த நிகழ்வுகளையும் நாங்கள் இப்போ ஒளிபரப்புகிறோம். எங்கள் திருமண நிகழ்வுகள், வரவேற்பு நிகழ்வுகள், எங்கள் சாதனைகள் உங்களுக்கு பட்டியலிட்டு இந்த வீடியோவை காட்டப் போகிறோம். இதை பார்த்துவிட்டு அனைவரும் இந்த புத்தாண்டை 2025 ஆங்கில புத்தாண்டை அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு சிவசங்கர், துருவ வேளாளர், ராகுகேது ஜாதகம். மிருகசீரிச நட்சத்திரம், மிதுன ராசி, கன்னி லக்னம். பிஇ எம்டெக் படிச்சிருக்கிறாங்க, பிஹெச்டி படிச்சிருக்காரு. உயரம் 6 அடி. 8/12/1995 பிறந்திருக்காரு. இவர் வருஷத்துக்கு 7,20,000 சம்பளம் வாங்குறாரு. ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் தஞ்சாவூர். அப்பா பேரு பழனிமுத்து, அம்மா பேரு பழனி அம்மாள் இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த 2 பேர். 2 பேர்த்துல அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு, தங்கச்சின்னு கல்யாணம் ஆகல. நிறைவான வசதி. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் மகாதசையில பிறந்திருக்காரு. 3 வருஷம் 5 மாசம் 1 நாள் இருப்பு. ராகதசை 18 வருஷம், குருமகாதசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் டாக்டர் சி மீனா. சுத்த ஜாதகம், அகமுடையர் வகுப்பை சேர்ந்தவங்க. மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, கடக லக்னம். எம்பிபிஎஸ் எம்டி படிச்சிருக்காங்க. 160 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 26/8/1995 பிறந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா சொந்த ஊரு தர்மபுரி, அரூர் தர்மபுரி. இவங்க வருஷத்துக்கு 12 லட்சம் டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 12 லட்சம் சேலரி வாங்குறாங்க. அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா பெயர் திரு சின்னத்தம்பி. இவங்க விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் பண்றாங்க. அம்மா பெயர் திரு பேபி. இவங்க இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அக்கா 2 பேரு. 2 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, அது இல்லாம 1 ஏக்கர் நிலம் இருக்கு. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்ற வரமைந்து இருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் மீனா, எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர், அழகான பொண்ணு, அகமுடைய உள்பிரிவு சம்பளம் சொல்லிக்கிறாங்க. வருஷம் 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. மெடிக்கல் காலேஜில் வேலை செய்கிறாங்க. அருணை மெடிக்கல் காலேஜில் வேலை செய்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே கேது மகாதசையில் பிறந்திருக்கிறாங்க. 4 வருஷம் 21 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் எஸ் கௌசல்யா.
தர்மபுரியார் வகுப்பை சேர்ந்தவங்க ராகு செவ்வாய் ஜாதகம், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, மிதுன லக்னம், தீபம் படிச்சிருக்காங்க, 5.4 உயரம் இருக்காங்க, 4/6/2000 பிறந்திருக்காங்க. இவங்க கள்ளக்குறிச்சி சொந்த ஊரு. அம்மா பெயர் திரு ஆர் சக்திவேல், விவசாயம் பார்க்குறாரு. அம்மா பெயர் திருமதி எஸ் பூங்கொடி, இவங்களும் விவசாயம் தான். எதிர்பார்ப்பு படித்த நல்ல வரமா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தம்பி மட்டும் ஒருத்தவங்க, சொந்த வீடு, அது இல்லாமல் 11 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றவர்கள் வரவேற்றிருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் கௌசல்யா, அகமுடையர், உள்பிரிவு சம்பந்தம் சொல்லிக்கிறாங்க. நல்ல வசதி, 11 ஏக்கர் விவசாய நிலமே இருக்குது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த உங்க ஜாதகம். பேரு ஹரிபிரசாத், துளுவ வேளாளர், ஏரில் செவ்வாய், பூச நட்சத்திரம், கடகராசி, விருச்ச கடகரம், பிடெக் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.7, 27/4/1985 பிறந்திருக்காரு. மாசம் 75,000 சம்பளம். சொந்த ஊர் ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. அப்பா பேரு ஜெகதீசன், பிசினஸ். அம்மா பேரு கஸ்தூரி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவர் தங்கச்சி 1. சொந்த வீடு, 2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சனி மகா திசையில பிறந்திருக்காரு. 14 வருஷம் 1 மாசம் 9 நாள். புதன் திசைக்கு 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பேர் சதீஷ், 8இல் செவ்வாய், வன்னியர், தேவதை நட்சத்திரம், மீன ராசி. டிப்ளமோ சிவில் படிச்சிருக்காரு. உயரம் 165 சென்டிமீட்டர். 5/12/1992 பிறந்திருக்காரு. பிசினஸ். மாசம் 70,000 வருமானம் வருது. சென்னையில் தான் இருக்காரு. சொந்த ஊர் சென்னை தான். அப்பா பேரு ஆறுமுக, பிசினஸ். அம்மா பேரு கண்ணம்மாள். இவங்க எதிர்பார்க்கலாம் படித்த நல்ல குடும்ப பாங்கனவர். பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவர் மொத்தமே ஒரே பையன் தான். சொந்த வீடு, 5 ஏக்கர் விவசாய நிலம், கடை 70 சென்ட் மற்றும் மாந்தோப்பு, நிறைவான வசதி இருக்கிறது. ஜாதகர் பிறக்கும் போதே தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது புதன் மகா திசை 11 வருஷம் 29 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அறிவு செய்த ஜாதகத்தை பார்த்து கேட்டு பிரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, எல்லாம் நம்ம சார்ந்தவங்க நல்லா இருக்கும் நினைச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் இலவசமாக ஜாதகங்களை அனுப்புங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தாதவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஃபோன் நம்பர், ஆத்தூர் ஃபோன் தலைவர் நம்பரு 99 43 30 66 29. ஆத்தூர் மேலாளர் நம்பர் 98 43 68 66 29. சென்னை டைரக்டர் சென்னை அலுவலக நம்பர் 93 63 61 66 29. இந்த நம்பருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலம் நேரில் வர இல்லாதவர்கள் வாட்ஸ்அப் மூலம் ஜாதகங்களை அனுப்பி பதிவு செய்து இரவில் திருமணம் செய்து கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.